கடைசி நேரத்துல 2 சிறுநீரகமும் பாதிப்பாயிருக்கு. திடீரென மாரடைப்பும் வந்திருக்கு. மனோஜ் பாரதி ராஜாவுக்கு கடைசியில் நடந்தது இதுதான். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய மகன் மனோஜ் பாரதி ராஜாவின் திடீர் மரணம் ஒட்டுமொத்த திரை உலகினரையும் பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. 48 வயதில் அகால மரணமடைந்த மனோஜுக்கு என்ன ஆச்சு, திடீரென அவர் உயிரிழக்க காரணம் என்ன என்ற தகவல் தற்போது தெரிய வந்துள்ளது. பல வெற்றி படங்களை கொடுத்த பாரதி ராஜா தன்னுடைய மகனை தாஜ்மஹால் படம் வழியாதான் சினிமாவில் அறிமுகப்படுத்தினார். தன்னுடைய மகன் பிறந்த நேரம் தனக்கு அதிர்ஷ்டம் என்று மகனை கொண்டாடியவர் பாரதி ராஜா. இந்த நிலையில் மனோஜ் அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. இவரது மறைவு பலரை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. திடீரென அவர் உயிரிழக்க என்ன காரணம் என்ற தகவல் வெளியே வந்திருக்கு. 2 சிறுநீரகமும் பாதிக்கப்பட்ட நிலையில அவருக்கு திடீர்னு மாரடைப்பு வந்ததை அடுத்து கடந்த வாரம் இதய அறுவை சிகிச்சை பண்ணிருக்காங்க. 6 நாட்களுக்கு முன்புதான் மனோஜுக்கு மருத்துவமனையில சிகிச்சை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. 2 சிறுநீரகமும் செயல் இழந்ததாலும் அறுவை சிகிச்சைக்கு உடல் ஒத்துழைக்காததாலும் அவர் நேற்று மாலை 6 மணி அளவில் சேத்துப்பட்டில் உள்ள அவரது வீட்டிலேயே உயிரிழந்துள்ளார். அவரது மறைவு ஒட்டுமொத்த திரை உலகினரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. தமிழக முதல்வர் வெளியிட்ட இரங்கல் செய்தியில் நடிகரும் இயக்குனர் பாரதி ராஜா அவர்களின் மகனுமான திரு மனோஜ் பாரதி அவர்கள் மறைந்த செய்தி அறிந்து மிகவும் வருத்தமுற்றேன். இளம் வயதில் அவர் எதிர்பாராத விதமாக மறைந்து விட்டது அதிர்ச்சி அளிக்கிறது. அன்பு மகனை இழந்து வாடும் பாரதி ராஜா அவர்களுக்கு, அவரது குடும்பத்தினருக்கும் திரைத்துறையை சேர்ந்த நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என அவரது பதிவை பதிவிட்டிருந்தார். பிரபலங்கள், நண்பர்கள், உறவினர்கள் பாரதி ராஜா அவர்களுக்கு ஆறுதலை கூறி கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். நடிகர் சூர்யா, நடிகர் விஜய் நேரில் சென்று இரங்கலை தெரிவித்தனர்.